ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்காக நானே வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். எங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை தந்து நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாயிருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வாசிக்க கேட்ட பகுதியை, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இனி என்ன சம்பவிக்க போகிறது, இனி இந்த உலகத்திலே என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்துதான் இன்றைக்கு நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்து 33 வருஷம் இந்த உலகத்திலே ஊழியம் செய்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து அவர் பரமேறி சென்றார். அவர் செல்லும் பொழுது சொன்னார், நான் மறுபடியுமாய் திரும்ப வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியாய் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த வருகைக்காக ஒரு திரள் கூட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவனோடு காத்திருக்கிறார்கள். அநேக தங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து 3 புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலும், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து ஆவியானவர் தெளிவாய் அந்த பகுதிகளிலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இந்த நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இனி என்ன சம்பவிக்க போகிறது, இனி இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து நாம் சற்று தியானிப்போமையினால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21 இந்த அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் மாறாமல் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் கடந்து வந்தோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்னதாக என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதுதான் இந்த வேத பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் குறிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் இன்றைக்கு இதுவரையிலும் பார்க்காத, இதுவரையிலும் நாம் கேட்காத எத்தனையோ சம்பவங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது இனி என்ன சம்பவிக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயம் இன்றைக்கு உலக ஜனங்களின் நடுவிலே பற்றி பிடித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து தான் நான் தொடர்ச்சியாக இந்த இனி என்ன சம்பவிக்கும் என்கிற தலைப்பிலே தொடர்ச்சியாக நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல நான் விரும்புகின்றேன். விசேஷமாக இனி என்ன சம்பவிக்க போகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
சீக்கிரமாய் தன்னுடைய மனவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அந்த வருகை எப்படி இருக்கும் என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களுடைய சில வார்த்தைகளை நான் சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்னவெல்லாம் இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிறது, சபைக்கு என்ன சம்பவிக்க போகிறது, உலகத்திற்கு என்ன சம்பவிக்க போகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்னதாக என்னெல்லாம் நடக்கும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சியும், உலகத்தின் பல இடங்களில் நடக்கும். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு சில அடையாளங்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு குறிப்பாய் ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் என்றால் அது மின்னல் போல இருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்கும் என்றால், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. ஒரு செகண்டில், ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் தோன்றி பிரகாசிக்கிறது போல, யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று ஒரு மின்னல் மின்னி மறைகிறது போல ஆண்டுடைய வருகை சகதியாய் சீக்கிரத்திலே சம்பவிக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மாத்திரம் அல்ல, நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42, 43, 44 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கும் என்றால், வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். இரண்டாவதாக நாம் வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று அறியாதபடியினாலே விழித்திருங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர் திருடன் வருகிறது போல வருவேன் என்று சொல்லுகிறார். அங்கே நாம் வாசித்தோம், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மறைகிறது போல ஒரு இமைப்பொழுதிலே அது நடக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கும். இரண்டாவதாக ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் என்றால் திருடன் வருகிற விதமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. திருடன் எப்பொழுது வருவான் என்றால், அயர்ந்து நாம் நித்திரை செய்கிற நேரத்திலே, நாம் சிந்திக்காத நேரத்திலே, நாம் எல்லாரும் உறங்குகின்ற நல்ல நேரத்திலே அவன் வந்து பொருளை திருடிக் கொண்டு போகும்படியாக அவன் கடந்து வருகின்றான். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் நினைக்காத நேரத்திலே அவர் கடந்து வருவார். அப்படி நினைக்காத நேரத்திலே ஆண்டவர் கடந்து வருகிறபடியினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இரண்டாவதாக ஆண்டவர் எப்படி வருவார் என்றால் திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். காலையிலோ மாலையிலோ சேவல் கூவுகிற நேரத்திலோ எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்பது நமக்கு தெரியாதபடியினாலே நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய், எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய், எப்பொழுதும் அவருடைய வருகையை
எதிர்நோக்கி இருக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கும் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதனுடைய 35வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கும் என்றால் ஒரு கன்னியை போல வரும் என்று எழுதப்பட்டது. கன்னி என்று சொன்னால் பறவைகளை புறாக்களை பிடிப்பதற்காக வேடன் வலைகளை விரித்து அதற்காக காத்திருப்பான். பறவைகள் காலையில எழுந்து வழக்கம் போல அது சந்தோஷமாய் ஆடி பாடி அது பறந்து இன்றைக்கும் கூட இறை தேடி நாம் திரும்பி வரலாம் என்று சொல்லி கடந்து போகும். ஆனால் எங்கோ ஒரு இடத்திலே அதற்காக விரிக்கப்பட்டிருக்கிற வலையிலே அது திடீரென்று அது நினையாத நேரத்திலே அது சிக்கிக் கொள்ளும். எனவே ஆண்டுடைய வருகையும் நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே எப்படி பறவைகள் அந்த கண்ணியிலே சிக்கிக்கொண்டு இங்கலாய்க்கின்றதோ அதுபோல அநேகர் சிந்திக்காத நேரத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை இருக்கும் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 3 காரியங்களை நான் உங்களுக்காக சொல்லி இருக்கின்றேன். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்கும் என்றால் அது மின்னல் போல இருக்கும். இரண்டாவது, இயேசுவினுடைய வருகை எப்படி இருக்கும் என்றால் அவர் திருடன் வருகிற விதமாய் வருவார். மூன்றாவது, இயேசுவின் வருகை எப்படி இருக்கும் என்றால், அதாவது ஒரு கன்னி எப்படி விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பறவைக்கு, அதுபோல ஆண்டவருடைய வருகை இருக்கும். அதிலே கண்ணியிலே எப்படி பறவைகள் சிக்கிக் கொள்ளுகிறதோ அதுபோல நாம் சிக்கிக் கொள்ளுவோம் என்கிற ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் இங்கே தருகின்றார். இந்த 3 பகுதியில் இருந்து ஒரு பகுதியை நான் சற்று உங்களோடு பேசி நிறைவு செய்ய நான் விரும்புகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அந்த 42, 43, 44 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று சொல்லுகிறார். சாதாரணமாக திருடன் நம்முடைய வீட்டிலே எதற்காக வருகிறான் என்று நாம் சிந்திப்போமையினால், நம்முடைய வீட்டினுடைய பின்பகுதியில வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கின்ற ஏதோ ஒரு பொருளை எடுத்து செல்வதற்காக திருடன் நம்முடைய வீட்டிலே வருகிறது. அல்லது யாருக்கும் தேவையில்லாமல் கிடக்கின்ற ஒரு மீன் வைக்கின்ற ஒரு பாத்திரத்தையோ அல்லது நாய்க்கு நாம் தண்ணீர் ஊத்துகின்ற ஒரு பாத்திரத்தையோ அவன் எடுத்து செல்வதற்காக அவன் வருவதில்லை. திருடன் எதற்காக அவன் கடந்து வருகிறான் என்றால், வீட்டின் அறையிலே நாம் மிகவும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்ற மிக முக்கியமான விலை மதிக்க முடியாத அந்த பொருட்களை, விலை மதிக்க முடியாத ஆபரணங்களை அல்லது விலை மதிக்க முடியாத பொருட்களை எடுத்து செல்வதற்காகவே திருடன் நம்முடைய வீட்டிற்கு கடந்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் கூட அப்படிதான் இருக்கும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது திருடனை குறித்து ஆண்டவர் அந்த திருடன் எந்த நாழிகையிலே வருவான் என்று தெரியாதபடினாலே நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு கிறிஸ்திய ஜீவிதம் செய்கிற ஒரு கிறிஸ்தவனை சேர்த்துக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறது இல்லை. கடமைக்காக வாழ்கிற ஒரு மனிதனை சேர்த்துக் கொள்வதற்காக அவர் வரவில்லை. ஆண்டவர் இந்த பூமியிலே மறுபடியுமாய் வரப்போகிறார். எதற்காக வென்றால், பிரைஸ் தி லார்ட், விலை மதிக்க முடியாத தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆண்டவருக்காக பக்தியோடு, ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு, விசுவாசத்தை காத்துக்கொண்ட விலை மதிக்க முடியாத பரிசுத்தவான்களை அவர் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கின்றோம், கிறிஸ்தவ கோலத்தை நாம் பார்க்கின்றோம், மனம் போல் வாழ்கிற ஜனங்களை பார்க்கின்றோம், வேத வசனத்தை விட்டு தூரமாய் போய்விட்ட கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கிறோம். சத்தியத்திலே நிலைத்திராதபடி மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற மக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகையிலே, அந்த வருகை நீங்களும் நானும் நினைக்கிற நேரத்தில் அல்ல, கண்ணிமைக்கும் நேரத்தில், நாளைக்கோ அல்லது அடுத்த நிமிஷமோ அல்லது எந்த நிமிஷம் என்று நமக்கு தெரியாதபடியினாலே அது
திருடன் வருகிற விதமாயிருக்கும். அது ஒரு கண்ணியை போல இருக்கும், அது ஒரு மின்னலை போல இருக்கும் என்கிறபடியினாலே நாம் எப்பொழுதும் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைகள் இல்லை, ஆராதனை இல்லை, ஆலயத்தில் போய் தேவனை துதிக்க முடியாது. உங்களுடைய வீடுகளில் இருக்கிறீர்கள், எத்தனை பேர் நீங்கள் உண்மையாய் ஆராதனையை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஓ ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாதபடி, கடமைக்காக ஒரு கிறிஸ்திய ஜீவிதம் செய்து விடாதபடி, ஒருவேளை இன்னும் நீங்கள் ஆண்டவர் பட்சமாய் நெருங்கி ஆண்டவர்களை பார்க்கும் பொழுது ஒரு விலை மதிக்க முடியாத பாத்திரமாய் உங்களை பார்க்க விரும்புகின்றார். அதற்கென்று உங்களை நீங்கள் ஆயுதம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த நல்ல நேரத்திலே உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். நான் ஆண்டுடைய பார்வையில விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரமா, அல்லது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா? இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கடத்தி இருக்கிறேன், எப்படி நான் இயேசுவுக்காக வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவர் சொன்ன கற்பனைகளையும் அந்த பிரமாணங்களையும் நான் கை கொண்டுதான் வாழ்கிறேனா, அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்திய ஜீவிதம் நான் செய்து கொண்டிருக்கிறேனா? உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய நேரத்திலே நாம் வந்திருக்கின்றோம். இனி காலம் இல்லை, இனி நேரம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட நீங்களும் எக்கால சத்தம் தொடிக்கப்படுகிறீர்கள். நீங்களும் ஆண்டுடைய பார்வையில் விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரமாய் உங்களை மாற்றிக் கொள்வீர்களானால் உடைய ராஜ்யத்திலே உன்னதமான ஒரு இடத்திலே இருப்பீர்கள். அதற்காக உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வதல்ல. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒரு விசை கூட நாங்கள் உம்முடைய பாதபீடத்திலே கடந்து வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்திருந்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறது. விலை மதிக்க முடியாத பொருளை எடுத்துக்கொண்டு போகும்படியாய் நாங்களும் கூட இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் கூட தங்களை ஆண்டுடைய பார்வையிலே விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரங்களாய் தங்களை மாற்றிக்கொள்ள இந்த நாளிலே நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். நாம் தகப்பனை ஆண்டவரை விட்டு தூரமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட தங்களை ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஆண்டுடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வேளையிலும் பல தேவையோடு, பிரச்சனைகளோடு, பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் ஆண்டவரே தொட்டு நீர் சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வாழ்க்கையில கடந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் அற்புதமாய் உங்களுடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசை இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இப்பவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.